அழுது கொண்டு இருக்காது. இந்த காலையில் ஒரு சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லும்படி விரும்புகிறார். நீ அழுது கொண்டு இருக்காதே, உன் தைல கொம்பை நிரப்பு. கர்த்தர் உனக்கான ஆசீர்வாதத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி சில கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய கண்ணீரை பார்த்திருக்கிறேன். அந்த சாமுவேலுடைய கண்ணீரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ எம்மட்டும் துக்கித்து கொண்டு இருக்கிறார். இதோ உன் தைல கொம்பை நீ நிரப்பு. கர்த்தர் உனக்கான காரியத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீ கண்ணீரோடு, பலவீனத்தோடு, வியாதியோடு கூட இந்த காலைவேளை வந்திருக்கலாம். இந்த கண்ணீரை நீக்குவதற்காக கர்த்தர் ஒருவனை அபிஷேகம் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த காலைவேளையில நீங்கள் துக்கத்தோடு கூட வந்திருக்கலாம், துக்கித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக தான் இந்த வார்த்தை சொல்லுகிறார், எம்மட்டும் நீ துக்கித்து கொண்டிருப்பா.